நாங்கள் ஒரு பகுதியாக பார்க்க போகிறோம். அதில் எந்த பகுதின்னா இலங்கை தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையம் 50 ஆண்டு கால நிறுவனங்கள் உருவாக இந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள் போடப்பட்டிருக்கு, எங்களுக்கு அபியோசனமான கைத்தொழில் முயற்சி இருக்காண்டு பார்ப்போம். வாங்க. ட்ரோனின் மூலம் எவ்வாறு இயக்கப்பட வேண்டும், இதில் நம்ம கொரோனா காலம் மூலமே இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதாவது நோயாளிகளை கூட இல்லாத டாக்டர்களும் அவருக்கு இல்லாத ட்ரோன் மூலம் எவ்வாறு மருந்து கொடுக்கலாம், எவ்வாறு நாம் என்று எல்லாமே ரோபோ மூலம் எவ்வாறு இயங்குகிறது என்றுதான் பார்த்துருக்கோம். அப்படி சீல் பண்ணலாம். මේක fully automatic නෙවෙයි semi automatic නේ ගන්න ඕනේ නේද ඉතින් ඒකට robot system එක මොකක්ද හරි එහෙම set කරන්න පුළුවන් නේ අනේ ඔය මේකුත් තියනවා නේද இலகுவாக நாங்கள் கஷ்டப்படாமல் மனிதவளவை குறைத்து இணைத்திறனாக கொள்ள பொறியியல் மற்றும் வீடு சம்பந்தமாக காட்சிப்படுத்தப்பட்டது. மெட்டீரியல் இப்பொழுது பிளாஸ்டிக் பாவனை அதிகரித்ததால், ஆனால் இது வந்து பெரமட்டையில் சின்ன சின்ன கோயில் பிரசாதங்கள் கொடுப்பதற்கு, சின்ன தாரங்கள் கொடுப்பதற்கு, சோறு கொடுப்பதற்கு, இதே மாதிரி வாழை மட்டையில் நைனாதிவில் சாப்பாடு கொடுப்பதற்கு பாய்க்கணும். பிளாஸ்டிக் பாவனை அதிகரிக்கிறது. இது வந்து வினைத்திறனாக இங்கே யாழ் மாவட்டத்தில் இந்த மாதிரி இலங்கை பொறுத்தவரைக்கும் இதை பார்க்கும்போது தாராளமாக இருக்குது. நாங்கள் இதை பாய்க்கிற குறைவு பார்க்கக்கூடிய சின்ன பிள்ளையில அந்த படக்க வைக்கிற பாயா கூட செய்கிறது குறைக்கணும். ඔක්කොම මං කරපුවා මේක මං හැදුවා මේ 3D printing உள்ளூர் மிஷினரி தயாரிப்புகள் எலக்ட்ரிசிட்டியில் இயங்குகிற ஒரு பிரிவில் தான் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ மின்சாரம் வந்து இதில் ஓடிக்கொண்டு போகுது. இது வந்து இப்படி ஒரு கரண்ட் மூலம் ஒரு பெட்ரோல் மையாக தட்டுப்பாடாக கறந்தானே இப்போ மின்சாரம் மூலம் ஒரு சில இன்னும் நினைத்திறனாக இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் வந்தால் சோலார் சிஸ்டத்தில் இயங்குகிற மாதிரியும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். வேறு ஓட சார்ஜ் ஏறி யூஸ் பண்ணுற மாதிரியும் இதை நாங்கள் முடிவு பண்ணி செய்யலாம். இது வந்து டீஹைட்ரேட்டர். இந்த பெரும்பாலான
கோயில் தொழிற்சாலையில் வந்து சில வெயில் காலங்களில் ரெண்டு மழை பெஞ்சால் எல்லாமே அழுகி போடும். ஆனால் நாங்கள் இதை பயணிச்சோம்னா ஒரு செகண்ட்லேயே குளிக்கிற குறைஞ்ச நேரத்திலேயே எல்லாத்தையும் நாங்கள் காய வச்சிடலாம். டிஹைட்ரேட் அல்லது உலர்த்தி என்று சொல்வது. மீன் கருவாடாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய மூலிகை பொருட்களாக இருக்கலாம், இந்த பொருளாக இருந்தாலும் காய வைப்பதற்கு மாதிரி இது மிளகு விதையை தரம் பிரிப்பது. மிளகுல ஒவ்வொரு கிரேட் இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 5 நம்பர் 5 தான் பெஸ்ட் கிரேடிங். அதை எவ்வாறு வித்தியாசப்படுத்துவதற்கும் மிளகுக்கு மேலே கோவில் இருக்கும், அதை செப்பரேட் பண்ணுறதுக்குனா இதை பாவிக்கலாம். தேங்காய் பிரிச்சிருக்கிற மிஷின். ஆயில் பிரிச்சிருக்கிறது. கல்மேரா பனை யூஸ் பண்ணிக்கிறது பாவிக்கிறது. இதில் வந்து 2,50,000. உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் அதில் வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. ஒவ்வொரு மிஷின் இருக்கிறது வந்து பேஸ்ட் மேக்கிங், அது நாங்கள் ஆயுர்வேதம் அந்த லேயங்கள் பாவிப்பதற்கு மற்றும் இதுவும் வடை குழைப்பதற்கு அல்லது தோசமாக இட்லி போன்ற கலவைகள் தயாரிப்பதற்கு. என்னுடைய நம்பரும் நாங்கள் இங்கே பாதித்திருக்கிறோம். நீங்கள் சைவாராக தொடர்பு கொண்டு யாழ் மாவட்டத்தில் வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்களால் காசு முத்தி போய் அப்படின்னா கோயில்களுக்கும் கோஷ்டிகளுக்கும் சினிமா கூத்தாடிகளையும் கூட்டி கொண்டு வந்து யாழ் மாவட்டத்தை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இவ்வாறு ஏதாவது ஒரு கைத்தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் நம்ம நாடு முன்னேறும். இளைஞர்களும் தேவையற்ற வாழ்வெட்டு சீரழிவுகளுக்கு உட்படாமல் திருந்தி உழைப்பார்கள். வெளிநாட்டு முகத்தை குறைத்து வந்து நாங்கள் பார்த்த முதல் 15 புளிகின்ற இயந்திரம். யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கற்பகதருகண்டு எல்லா இடமும் 12 நிறைஞ்சு போயிருக்கு. அப்போ இது 2 லட்சம் தான். ஒரு சிறு தொழிலாக ஆரம்பிக்கின்ற சிறுதொழில் முயற்சியாளர் கூட இந்த இலட்சங்களை தொடர்பு கொண்டு வேண்டி நீங்கள் அது மூலம் 15 இதெல்லாம் இல்லை பினாட்டு செய்யலாம், இல்லை பரங்காய் பணியாரம் செய்யலாம். அது மாதிரி எவ்வாறு மீன் வளர்த்துவது தொடர்பாக தான் இந்த மிஷின். நாங்கள் முதல்ல அதை பார்த்த மிஷின். அதாவது வட மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடல் பழம் காணப்படுகின்றது. எனவே இந்த மீனை உலர்த்தி நாங்கள் பகோடாக்கள் மற்றும் காய்ந்த கருவாடுகள் ஏற்றுமதி செய்யலாம். இந்த யானை தாக்கத்தை குறைப்பது. இந்த வங்கி பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த யானைகளுடைய அட்டகாசம், நம்ம நகர்ப்புறங்களில் இந்த ஆடுகள் வருது மாடுகள் வருது என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது. அதனால் பேர் வெட்டுக்குத்து கொலை கேஸ் கூட நடக்கிறது. எனவே நீங்கள் இதுகளை நாங்கள் வெளியில் வருத்தினா அந்த தாக்கங்கள்லேருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். காணிகளையும் யானை போட்டுருக்காங்க, யானை வேலி